ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் பாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பஜாஜ் நிறுவனம் வெளியிட்டிருக்க டூ வீலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது ஒரு சிஎன்ஜி டூ வீலர் ஃப்ரீடம் 125ன்னு இதை அழைக்கிறாங்க. இனிமேல் எல்லா பெட்ரோல் பைக்ஸ் எல்லாத்தையும் எல்லோரும் மறக்க போகிறாங்க பாருங்கள். இதை பற்றின ஒரு சிறப்பு பார்வையை பார்ப்போம் வாங்க. பஜாஜ் ஃப்ரீடம் 125 சிஎன்ஜி பைக்கின் முக்கிய அறிவிப்பு. விலை குறைப்பு பெரிய ஆச்சரியம். விற்பனைக்கு வந்த 5 மாதங்களில் பஜாஜ் ஃப்ரீடம் 125 பைக்கின் விலை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த விலை குறைப்பு மூலம் விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் முதல் சிஎன்ஜி பைக். ஜூலை 2024 இல் உலகின் முதல் சிஎன்ஜி பைக் எனும் பெருமையுடன் அறிமுகமான பஜாஜ் ஃப்ரீடம் 125 2 எரிபொருள் வசதியுடன் சிஎன்ஜி கூட்டல் பெட்ரோல் இயங்கக்கூடியது. சுற்றுச்சூழல் நட்பு வாகனமாக கருதப்படும் இந்த பைக் குறைந்த செலவில் அதிக தூரம் பயணம் செய்ய உதவுகிறது. விற்பனை வெற்றி. செப்டம்பர் 2024 இல் 19,639 யூனிட்கள் விற்பனையாகிய பஜாஜ் ஃப்ரீடம் 125 பைக் அக்டோபர் 2024 இல் 30,051 யூனிட்கள் விற்பனையை எட்டி பஜாஜ் 2 வீலர்களில் 4வது இடத்தில் இடம் பிடித்தது. இது மாதத்துக்கு மாதம் விற்பனையில் 53 விழுக்காடு உயர்வை பெற்றுள்ளது. விலை குறைப்பு. வேரியண்ட் விவரங்கள். மிட் வேரியண்ட் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் டிரம் பிரேக் மற்றும் எல்இடி விளக்குகள் வழங்கப்பட்டுள்ளன. டாப் வேரியண்டில் எந்த விலை மாற்றமும் இல்லை. இந்த வேரியண்டில் இரு சக்கரங்களிலும் டிஸ்க் பிரேக்குகள் மற்றும் எல்இடி விளக்குகள் வழங்கப்படுகின்றன. பங்கு சந்தை விளைவுகள். விலை குறைப்பின் காரணமாக பஜாஜ் ஆட்டோ பங்கு மதிப்பு 2 விழுக்காடு குறைந்துள்ளது. தற்போது பங்கின் விலை 8,983 ரூபாய் ஆக உள்ளது. கடந்த செப்டம்பர் 2024 இல் பங்கின் விலை 12,774 ரூபாய் ஆக இருந்தது. பல்சர் பைக்கில் விலை குறைப்பும் ஃப்ரீடம் 125 பைக்கில் விலை குறைப்பும் பங்கின் மதிப்பை பாதித்துள்ளன. டிரைவ்ஸ்பார்க் கருத்து. விலை குறைக்கப்பட்டாலும் பைக்கில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இந்த விலை குறைப்பின் மூலம் பஜாஜ் விற்பனையை மேலும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய விலை குறைப்பினால் இன்னும் பலர் ஃப்ரீடம் 125 ஐ தேர்வு செய்ய வாய்ப்புள்ளது. உங்கள் பைக் கனவை இன்று முழுமை செய்யுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் பல வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை until then it's bye from ஸ்க்ரீன் டைம் பாஸ் சேனல். உங்கள் தொகுப்பாளர் விஜய்.